வணக்கம் மாணவர்களே. நேரில் வரி விதிப்பினால் சந்தை சமநிலையில் ஏற்படுகின்ற மாற்றங்களை அட்டவணை மூலமாகவும் வரைபட மூலமாகவும் எவ்வாறு என்று நாங்கள் இப்பொழுது விளக்கிக் கொள்வோம். விலையாக நான் 10 ரூபாவையும் 50 ரூபாவையும் எடுக்கிறேன். நிரம்பல் தொகையாக 100ஐயும் 500ஐயும் எடுத்துக்கொள்வோம். விலை கூடும் போது நிரம்பல் தொகை கூடும், நிரம்பல் விதி. கேள்வி தொகையை நாங்கள் 500ஆகவும் 100ஆகவும் வைத்துக் கொள்வோம். விலை கூடினால் கேள்வி தொகை குறையும், கேள்வி விதி. இந்த தரவுகளை நாங்கள் இப்பொழுது இந்த வரைவிலே குறித்துக் கொள்வோம். நிலைப்பு தச்சை விலையாகவும் கிடையச்சை தொகையாகவும் எடுத்துக் கொள்வோம். விலையை குறிக்கின்ற பொழுது 10 ரூபாய், 20 ரூபாய், 30 ரூபாய், 40 ரூபாய், 50 ரூபாய், 60 ரூபாய் என போட்டுக் கொள்வோம். கிடையச்சில 100, 200, 300, 400, 500 என போட்டுக் கொள்வோம். முதலில் நிரம்பல் கோட்டை வரைவோம். 10 ரூபாவில் நிரம்பல் தொகை 100, அதாவது புள்ளி. 50 ரூபாவில் 500, இரண்டாவது புள்ளி. இரண்டு புள்ளிகளையும் இணைப்பதன் மூலம் நிரம்பல் கோட்டை பெற்றுக் கொள்கிறோம். அதற்கு S என்று பெயரிடுவோம். கேள்விக்கோட்டுக்கான புள்ளி 10ம் 500ம் முதலாவது புள்ளி, 50ம் 100ம் இரண்டாவது புள்ளி. 50 ரூபாவில் 100 இரண்டாவது புள்ளி. இரு புள்ளிகளையும் இணைப்பதன் மூலம் கேள்விக்கோட்டை பெற்றுக் கொள்கிறோம். கேள்விக்கோட்டினை பெற்றுக் கொள்கிறோம். அதுக்கு D என பெயரிடுவோம். தற்போது கேள்விக்கோடும் நிரம்பல் கோடும் சந்திக்கின்ற புள்ளியில் சமநிலையை குறிப்பிடுகிறோம். சமநிலை விலை 30 ரூபாய், சமநிலை தொகை 300ஆக இருக்கிறது. இதுதான் அரச தலையீடு இல்லாத நிலையில சந்தையினுடைய சமநிலை. இப்பொழுது சமநிலை விலை 30 ரூபாய், சமநிலை தொகை 300 அலகுகள். இந்த நிலையிலே இந்த பொருளுக்காக நுகர்வோர் செலுத்திய விலையும் 30 ரூபாய், உற்பத்தியாளர் பெற்றுக்கொண்ட விலையும் 30 ரூபாய். தற்பொழுது இப்பொருளின் மீது அரசாங்கம் 10 ரூபாய் வரி விதிப்பதாக வைத்துக் கொள்வோம். 10 ரூபாய் வரி விதிப்பதாக வைத்துக் கொள்வோம். வரி காரணமாக நாங்கள் விலையோட வரியை கூட்ட வேண்டும். அப்பதான் நிரம்பல் கோடு இடப்புறம் நகரும். அவ்வகையில நாங்கள் புள்ளிகளை இடுவோம். 10ம் 10ம் 20, 50ம் 10ம் 60. புதிய விலையினையும் நிரம்பல் தொகையினையும் தொடர்படுத்தி நிரம்பல் கோடொன்றினை வரைவோம். 20 ரூபாவில 100 என்பது நிரம்பல் புள்ளி 1. 60 ரூபாவில 500 புள்ளி 2. எனவே இந்த ரெண்டு புள்ளிகளையும் குறிப்பதன் மூலம் வரிக்கு பின்னரான நிரம்பல் கோட்டினை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு நாங்கள் ST என பெயரிடுகிறோம். ST என பெயரிட்டிருக்கிறோம். இப்ப வரி காரணமாக நிரம்பல் கோடு இடப்புறமாக நகர்ந்துள்ளது. சந்தையினுடைய புதிய சமநிலை புள்ளி புதிய நிரம்பல் கோடும் கேள்வி கோடும் சந்திக்கின்ற புள்ளியாக அமைய முடியும். அவ்வாறான நிலையில விலையினையும் தொகையினையும் குறித்துக் கொள்வோம். புதிய சமநிலை விலை 35 ரூபாவாகவும் சமநிலை தொகை 250 அலகுகளாகவும் அமைய முடியும். இப்ப சந்தையில வரிக்கு பின்னரான புதிய சமநிலை விலையாக 35ம் சமநிலை தொகையாக 250 அலகுகளும் காணப்படுகின்றது. வரியை எவ்வாறு வரைவில கணிப்பதென்று படித்திருக்கிறோம். இரு நிரம்பல் கோடுகளுக்கும் இடையிலான விலை அச்சு ரீதியான தூரம். அவ்வகையில
ரெண்டு கோடுகளுக்கும் இடையிலான விலையச்சு ரீதியான தூரத்தை நாங்கள் இங்க வந்து பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கிற பொழுது 25 ரூபாவாக இருக்கிறது. 25 ரூபாவுக்கும் 35 ரூபாவுக்கும் இடையிலான தூரம்தான் விதிக்கப்பட்ட வரி. அது எவ்வளவு? 10 ரூபா. இங்கே அட்டவணையில வரி 10 ரூபான்னு தெரியும், படத்திலும் அது 10 ரூபாவாக காட்டப்பட்டிருக்கிறது. இப்ப நாங்கள் இது தொடர்பாக சில வினாக்களை பார்க்கலாம். இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம் பிள்ளைகள், இந்த வரி விதிப்பு காரணமாக வரிக்கு பின்னர் இந்த பொருளுக்கு நுகர்வோன் செலுத்திய விலை என்ன? 35 ரூபாய். அதெல்லாம் புதிய சமநிலை விலை. அதுதான் வரிக்கு பிறகு நுகர்வோன் சந்தையிலே பண்டத்துக்கு செலுத்திய விலை. அப்ப உற்பத்தியாளர் பெற்றுக்கொண்ட விலை என்னவா இருக்கும்? 35 என்று சொல்லலாமா? இல்லை. 35 ரூபாவுக்கு நுகர்வோனுக்கு பொருளை விற்றாலும் கூட அதுக்குள்ள 10 ரூபாய் அரசாங்கத்தினுடைய வரி வருமானம். எனவே 35 ரூபாயில இருந்து 10 ரூபாய் வரி வருமானத்தை கழிக்க வேண்டும். கழித்த பிற்பாடு 25 ரூபாய் தான் உற்பத்தியாளர் பெறுகின்ற விலையாக இருக்க முடியும். அப்ப வரிக்கு பின்னர் உற்பத்தியாளர் பெற்றுக்கொண்ட விலை 25 ரூபாய். எனவே வரி காரணமாக சந்தையினுடைய சமநிலையில் ஏற்பட்ட இந்த மாற்றங்களை எவ்வாறு சொல்லலாம்? வரிக்கு முதல் இப்பொருளுக்காக நுகர்வோன் செலுத்திய விலை 30 ரூபாய். வரிக்கு பின்னர் இப்பொருளுக்காக நுகர்வோன் செலுத்திய விலை 35 ரூபாய். வரிக்கு முதல் இப்பொருளுக்காக உற்பத்தியாளர் பெற்றுக்கொண்ட விலை 30 ரூபாய். வரிக்கு பின் உற்பத்தியாளர் பெற்றுக்கொண்ட விலை 25 ரூபாய். வரிக்கு முதல் நுகர்வோரும் உற்பத்தியாளரும் பரிமாறிய தொகை 300 அலகுகள். வரிக்கு பின்னர் பரிமாறிய தொகை 280 அலகுகள் என்பதுதான் சந்தை சமநிலையில் ஏற்பட்ட மாற்றங்கள். அடுத்த விடயம் என்ன பார்க்கப்பட வேண்டும்? இதுக்கு பின்னர் என்ன விடயம் பார்க்கப்பட வேண்டும் என்றால், வரி காரணமாக பொருளாதார மிகையிலே ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன என்ற விடயம் தெரிய வேண்டும். இதுக்கு முதல் பார்த்தது பிள்ளைகள், வரி காரணமாக நுகர்வோன் செலுத்துற விலை, உற்பத்தியாளர் பெறுகின்ற விலை, சந்தை சமநிலை தொகை எவ்வாறு மாறி இருக்குன்னு பார்த்தனாங்க. இனி என்ன பார்க்க வேண்டும் என்று சொன்னால், வரி காரணமாக பொருளாதார மிகையிலே என்ன மாற்றம் நிகழும் என்று பார்க்க வேண்டும். இதற்காக நாங்கள் படத்திலே சில விடயங்களை குறிக்க வேண்டும். அந்த பரப்பை A என்று போட போறேன். இந்த பரப்பு B, இது C, இந்த பரப்பு D, இது E, இந்த துண்டு F. மீளவும் இந்த பகுதிகளை நான் காட்டுகிறேன், கவனியுங்கள். A என்பது இவ்வளவு முக்கோணத்தின் பரப்பளவு. B என்பது இந்த செவ்வகத்தின் பரப்பளவு. C என்பது இந்த சிறிய முக்கோணத்தின் பரப்பளவு. D என்பது இந்த செவ்வகத்தின் பரப்பளவு. E என்பது இந்த சிறிய முக்கோணத்தின் பரப்பளவு. F என்பது இந்த பெரிய முக்கோணத்தினுடைய பரப்பளவு. இதன் அடிப்படையில் நாங்கள் பொருளாதார மிகை மாற்றங்களை புரிந்து கொள்வோம். பொருளாதார மிகை என்பது சந்தையிலே ஒரு பரிமாற்றம் நிகழுகின்ற பொழுது அதில் தொடர்பட்ட இரு தரப்பினராகிய நுகர்வோரும் உற்பத்தியாளரும் பெற்றுக் கொள்ளுகின்ற மேலதிக நன்மை பொருளாதார மிகை அப்படி சொல்லப்படும். அந்த பொருளாதார மிகையானது நுகர்வோர் மிகை என்ற ஒரு பகுதியினையும் உற்பத்தியாளர் மிகை என்ற ஒரு பகுதியினையும் உள்ளடக்கியதாக இருக்கும். நுகர்வோர் மிகை என்றால் அந்த பரப்பளவு எப்படி கணிக்கிற நாங்கள் சமநிலை விலைக்கு மேலையும் கேள்விக்கோட்டுக்கு கீழையும் உள்ள பகுதி நுகர்வோர் மிகை. உற்பத்தியாளர் மிகை என்பது உற்பத்தியாளர் பெறுகின்ற விலை அல்லது சமநிலை விலைக்கு கீழாகவும் நிரம்பல் கோட்டுக்கு மேலாகவும் உள்ள பகுதி என்று படித்திருக்கிறோம். சந்தை சமநிலையில இந்த பகுதிகளை நீங்கள் படித்திருக்கிறீர்கள். இப்பொழுது வரி விதிப்பு காரணமாக
இந்த நுகர்வோரது மிகையும் உற்பத்தியாளருடைய மிகையும் எவ்வாறு மாறி உள்ளது என பார்ப்போம். ஒரு அட்டவணையின் மூலம் புரிந்து கொள்வோம். வரிக்கு முன் வரிக்கு பின் மாற்றம் என்று நாங்கள் புரிந்து கொள்வோம். வரிக்கு முன்னரான நிலைமை, வரிக்கு பின்னரான நிலைமை, மாற்றங்கள் என்று இதை பார்ப்போம். நுகர்வோரது மிகை, உற்பத்தியாளரது மிகை, அரசாங்கத்தினுடைய வரி வருமானம் என்று பார்ப்போம். அட்டவணையின்படி இந்த வரை வச்சுக்கொண்டு அட்டவணைக்கு நாங்கள் தரவை பிரதியிடுவதா இருந்தால், ஆரம்பத்தில் நுகர்வோன் மிகை என்பது சமநிலை விலைக்கு மேலாக கேள்விக்கோட்டுக்கு கீழாக இருக்கிற முக்கோணத்தின் பரப்பளவு. அதுக்கு பேர் சூட்டினார் ஏ பி சி என்ற இந்த 3 பகுதிகளும் தான் வரிக்கு முன்னரான நுகர்வோன் மிகை. பேர் சூட்டுவோம் ஏ பி சி ஆக இருக்கும். வரிக்கு பின்னரான நுகர்வோன் மிகை என்பது நுகர்வோன் பெறும் விலைக்கு மேலையும் கேள்விக்கோட்டுக்கு கீழையும் இருக்கிற முக்கோணம் என்ற வகையில் அதன் பரப்பளவு ஏ ஆக இருக்க முடியும். அப்ப ஆரம்பத்தில் நுகர்வோன் மிகை ஏ பி சி, தற்போது வரிக்கு பின் நுகர்வோன் மிகை ஏ. அப்ப நுகர்வோன் மிகையில் ஏற்பட்ட இழப்பீடு பிசியின் பரப்பளவாக இருக்கும். தற்போது உற்பத்தியாளருடைய மிகையை பார்ப்போமாயின், சமநிலை விலைக்கு கீழாக நிரம்பல் கோட்டுக்கு மேலாக இருக்கிற முக்கோணம் என்ற வகையில டி இ எஃப் டி இ எஃப் என்ற பகுதி உற்பத்தியாளர் மிகையா இருக்கும். டி இ எஃப் ஆக இருக்கும். வரிக்கு பின்னர் உற்பத்தியாளர் செலுத்துகிற விலை 25 இருக்கிறபடியினால, வரிக்கு பின் உற்பத்தியன் பெறுகின்ற விலை 25 இருக்கிறபடியினால 25க்கு கீழாக நிரம்பல் கோட்டுக்கு மேலாக உள்ள பகுதி உற்பத்தியாளர் மிகையா இருக்கும். அது எஃப். எனவே ஆரம்பத்தில் டிஇஎஃப் உற்பத்தியாளர் மிகை, தற்போது எஃப் உற்பத்தியாளர் மிகையா இருக்கிறபடியால் உற்பத்தியாளர் மிகையில் ஏற்பட்ட இழப்பீடு டிஇயின் பரப்பளவாக இருக்கும். இழக்கப்படுகிறபடியா குறைகிறபடியா அங்கு குறிக்கீழ் நோக்கி காட்டப்படுகிறது. தற்போது இங்கே அரசாங்கம் பெற்றுக்கொண்ட வரி வருமானம் என்பது 2 நிரம்பல் கோட்டுக்கும் இடையிலான விலையச்சு ரீதியான தூரம் என்ற வகையில பிடி பரப்பளவுகள் தான் அரசு பெற்ற வரி வருமானம். அப்ப வரிக்கு முன் வரி வருமானம் இல்ல, வரிக்கு பின் வரி வருமானம் பிடி ஆக இருக்கும். இது அரசாங்கம் பெறுகிறபடியினால அதிகரிப்பாக நாங்கள் காட்டுகிறோம். இதுதான் வரி காரணமாக பொருளாதார மிகையில் ஏற்பட்ட மாற்றங்கள். மீளவும் படத்தை கொண்டு விளக்கம் பார்ப்போமாயின், ஆரம்பத்தில் நுகர்வோன் மிகை ஏ பி சி, தற்போது நுகர்வோன் மிகை ஏ. ஆரம்பத்தில் உற்பத்தியாளர் மிகை டி இ எஃப், தற்போது எஃப். ஆகவே ஏ பி சி என்ற நுகர்வோன் மிகையில் தற்போது ஏ நுகர்வோன் மிகையாக அமைவதனால் நுகர்வோன் மிகையில் ஏற்பட்ட இழப்பீடு என்பது பிசி பரப்பளவாக இருக்கும். ஆரம்பத்தில் உற்பத்தியாளர் மிகை டிஇஎஃப், தற்போது எஃப் என்றபடியால் உற்பத்தியாளர் மிகையில் ஏற்பட்ட இழப்பீடு டிஇ ஆக இருக்கும். எனவே நுகர்வோன் மிகையினுடைய இழப்பீடு பிசி, உற்பத்தியாளர் மிகையின் இழப்பீடு பிஇ. இவ்வாறு இழந்த மொத்த பரப்பளவில இந்த பியும் டியும் அரசினுடைய வரி வருமானமாக போய் சேருகின்றன. ஆனால் சியும் ஈயும் யாருக்கும் நன்மையாக செல்லவில்லை. அதாவது வரியால் ஏற்பட்ட மொத்த இழப்பீடான பி சி டி இ பியும் டியும் அரசுக்கு வரி வருமானமாக செல்ல, சியும் ஈயும் யாருக்கும் நன்மையாக செல்லாதபடியினால சியையும் ஈயையும் சொல்வார்கள் வரி விதிப்பினால் சமூகம் தாங்கிக் கொண்ட மேலதிக செலவு. இது பொருளாதார மிகையில் ஏற்பட்ட லொஸ்ட், நட்டம். அதுக்கு நாங்க வைக்கிற பேர் சமூக நல இழப்பீடு.
வரி விதிப்பால் ஏற்பட்ட சமூக நல இழப்பீடு என்று சொல்லிக் கொள்கிறோம். ரைட், வெல்ஃபேர் லாஸ், சமூக நல இழப்பீடு என்று சொல்வார்கள். வரி விதிப்பால் ஏற்பட்ட சமூக இழப்பீடு இந்த முக்கோணத்தினுடைய பரப்பளவாக சொல்லப்படுகிறது. இதை நாங்கள் இந்த அட்டவணையில சீராக்குவோமாக இருந்தால் நுகர்வோன் மிகை இழந்தது பிசி, உற்பத்தியாளர் மீது டிஇ, வரி வருமான புறப்பட்டது பிடி. அப்ப பிஏ நாங்கள் இழந்திருக்கிறோம், மீளவும் பெற்றபடியினால தேறிய விளைவு இல்லை, அப்ப வெட்டுவான். அதே போல உற்பத்தியாளர் மீது இழந்தது டிஇ, இதுல பிடி, டிஏ இழந்திருக்கிறோம், டிஏ மீள பெற்றிருக்கிறோம், தேறிய விளைவு 0. எனவே இழந்தவற்றில் மீள பெறாத விடயம் சிஇ, அதுதான் வரி விதிப்பால் ஏற்பட்ட சமூக நல இழப்பீடு என்று சொல்லப்படுகிறது. ஆகவே வரி விதிப்பு காரணமாக பொருளாதார மிகையில் ஏற்பட்ட மாற்றங்களை இந்த வரைபடத்திலும் அட்டவணை மூலமாகவும் நாங்கள் தெளிவாக காட்டியிருக்கிறோம். இது தொடர்பான விடயங்கள் பிள்ளைகள் உங்களுடைய கையேட்டில, அதாவது வரி விதிப்பு தொடர்பான கையேட்டில விளக்கங்களாக தெளிவாக இருக்கிறது. இதை நீங்கள் இந்த காணொளி மூலமாக புரிந்து கொள்ளுகின்ற பொழுது உங்களுக்கு கையேட்டை கற்பது மிக இலகுவானதாக அமையும் என நினைக்கிறேன். ஆகவே இது உங்களுக்கு இப்பொழுது வரி விதிப்பு தொடர்பான விளக்கத்தில ஒரு தெளிவை தந்திருக்கும் அல்லவா? விளங்குதல்லவா? அப்ப வரி விதிப்பு காரணமாக சந்தையினுடைய சமநிலையில் ஏற்பட்ட மாற்றங்கள், பொருளாதார மிகையில் ஏற்பட்ட மாற்றங்களை நாங்கள் இப்பொழுது பார்த்திருக்கிறோம். இதுதான் வரி தொடர்பான வரைபட ரீதியான அடிப்படை விளக்கம். இனி நாங்கள் இது தொடர்பான ஒரு வினாவை செய்து பார்த்த பிற்பாடு அட்சர கணித ரீதியாகவும் இந்த விடயங்களை புரிந்து கொள்ளலாம். இத்துடன் நாங்கள் இன்றைய இந்த கற்றல் செயற்பாட்டை பூர்ணப்படுத்துவோம். நன்றி மாணவர்களே.